ஹலோ கைஸ், ஐம் வருண். நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து இப்போ ரீசெண்டாக புதிதாக உருவான நட்சத்திரத்தை வந்து படம் பிடித்திருக்கு. அதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் HH30 எனும் புதிதாக உருவான நட்சத்திரத்தை வந்து படம் பிடித்திருக்கு. இதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புதிதாக உருவான HH30 இந்த நட்சத்திரம் நம்ம இந்த பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 450 லைட் இயர்ஸ்ல வந்து இந்த நட்சத்திரம் வந்து அமைஞ்சிருக்கு. லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் ஒரு லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த HH30 புரோட்டோஸ்டார் புதிதாக உருவான நட்சத்திரம் நம்ம பூமியிலேருந்து 450 லைட் இயர்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இந்த நட்சத்திரம் வந்து அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக டிராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த HH30 புரோட்டோஸ்டார் புதிதாக உருவான நட்சத்திரத்தை அடைந்ததுக்கு 450 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிமிட்ஸில் இந்த நட்சத்திரம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த HH30 புதிதாக உருவான புரோட்டோஸ்டாரை நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து படம் எடுத்திருக்கு. இதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, HH30 புதிதாக உருவான புரோட்டோஸ்டாரை சுற்றி மாலிகுலர் கிளவுட் வந்து இருக்கு. அந்த மாலிகுலர் கிளவுட்ல கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை டிஸ்க் வடிவத்தில் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க், கிரகங்கள் உருவாக்கக்கூடிய டிஸ்க். இந்த கிரகங்கள் உருவாக்கக்கூடிய டிஸ்க்ல பிளானட்டுகள் வந்து உருவாகும் அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த HH30 இன்னும் புதிதாக உருவான புரோட்டோஸ்டாரை சுற்றி கிரகங்கள் உருவாக்கக்கூடிய புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் வந்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க்ல கிரகங்கள் வந்து உருவாகும் அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. HH30 புரோட்டோஸ்டார்ல இருந்து அயனைஸ்டு கேஸ் வந்து வெளியேறுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெளியேறிய அந்த அயனைஸ்டு கேஸ் வந்து அந்த புரோட்டோஸ்டாரை சுற்றி இருக்கிற புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க்ல உள்ள கேஸை வந்து ஹீட் ஆகுது. அதனால அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் வந்து க்ளோ ஆகுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. புதிதாக உருவான புரோட்டோஸ்டாரை இன்னும் ஃபர்தரா ஸ்டடி பண்றதன் மூலம் கிரகங்கள் வந்து எப்படி உருவாகுது போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலா அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.